திவ்யா வந்து எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் லவ் பண்ண காதலிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கி ஒரு நாள் நல்லா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு விஷயம், நானும் திவ்யாவும் ஃபஸ்ட்டு படத்துக்கு போனோம். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார்னு சொல்லிட்டு அந்த படம் ஃபேமிலியாக போயிருந்தோம். அப்போ தங்கமீன்கள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆகி முடிச்சிருந்துச்சு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் படத்தை கூட்டிகிட்டு இருந்தேன். உள்ளே போய் உட்காந்து படம் ஆரம்பிச்சு விஜய் சேதுபதி சார் காட்ட கூட செய்யலை. அதுக்கு எங்கள் டேரக்டர் வந்து ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து, டே எங்கடா அதுக்கு படம் பார்த்துட்டு, டே வெளியே வர அந்த புக்கு ஒன்று வாங்கிட்டு வர, அந்த புக்கை வாங்கிட்டு வந்து அது என்ன இருக்கான்னு பார்த்து சொல்கிறா அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நான் எழுந்துச்சி வெளியே வந்துட்டேன். எழுந்துச்சி வெளியே வந்து அப்போ நான் புக்கை தேடி கண்டுபிடிச்சி புக்கை பேசி நானும் சாரும் பேசிகிட்டே இருந்து படமே முடிஞ்சிருச்சு. எங்கள் படம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து சினிமாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே சினிமாவை பற்றி டேரக்டர் வந்து பேசிகிட்டு இருக்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் டிக்கெட் கேட்டு கெஞ்சுவாங்க என்கிட்ட. நான் இப்போ சென்னை வந்துட்டேன்ல, அஸ்டேட் நினச்சா எல்லா படத்துக்கும் டிக்கெட் வாங்கி குடிக்கும் நம்புறது இருக்குல்ல. நானே தங்கமீன் மாதிரி எங்கள் டேரக்டர் வேலை பார்த்துட்ருக்கேன். அவங்க கேட்குறது எந்த டிக்கெட் கேட்பாங்க. அந்த அதுக்கு தான் நான் எங்கே போய் பார்ப்பேன். ஆனால் கஷ்டப்பட்டு எப்படியா யார்ட்டையாவது சொல்லி டிக்கெட் வாங்கி கொடுப்பேன். அவங்க கூட்டத்துக்குள்ளே நெளிஞ்சு போய் பார்த்து வருவாங்க. சினிமா பிரியர்களாக இருந்தாங்க ரொம்ப. எனக்கு அதுதான் கல்யாணம் பண்ணதுக்கு ஒரே ரீசன், அவங்க அம்மா, அவங்க வீடு, 3 பேருக்குமே கலையை நேசிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க. கலையை நம்புனாங்க. கலையின் வழி யார் உரையாடினாலும் ஒரு ஆர்ட் ஃபார்ம் வழி பேசக்கூடிய மனிதர்களை ரொம்ப ரொம்ப நம்புனாங்க. என்கிட்ட அது ரொம்ப தாராளமாக இருந்துச்சு. அதனால எனக்கு ரொம்ப தாராளமாக நம்பிட்டாங்க. இன்றைக்கி நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலான ஒரே ரீசன் என்னென்னா, நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம், ஒரு நாடக காதலின் வழி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு எனக்கு. நாடக காதல்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சாதி புத்தகம் தான் நாடக காதல். அப்போது நாடக காதலின் வழி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமான சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வகையில் வந்து இன்றைக்கி என் வாழ்க்கையில் முக்கியமான நாள். என்னுடைய காதலி, என்னுடைய திவ்யாவை வச்சு இந்த படம் அவள் மேடையில் வச்சு அவளோட பேர் போட்டு இந்த படம் வருது அப்படிங்கிறது என்னோட கதை. திவ்யா வந்து அவள் பேர் போட்டு மாரி செல்வராஜோட மாரி செல்வராஜோட வாழ்வில் நடந்த ஆகப்பெரும் துயரத்தை அவள் தயாரித்து வெளியிடுறா அப்படிங்கிறது வந்து எனக்கு என் வாழ்க்கையில் வந்து இப்படி நடக்கும் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. இது வந்து ரொம்ப பிரமிப்பான விஷயம். நான் இன்னும் யோசிச்சுட்டே இருக்கிறது தான், இது நம்ம போடலாமா, தூக்கிடலாமா, இது பேரை மாற்றிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு ரீசன் ஒரே ரீசன் தான், இது என் வாழ்க்கையில் மீள முடியாத துயரம் வாழை. நான் இன்றைக்கி மீள முடியாத துயரம் தான் வாழை. இதை வந்து நம்ம திவ்யா மனைவி பேர் போட்டு பண்ணுறமேனு யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும், என் பிள்ளைங்களுக்கும் என்னை புரிந்து கொள்பவர்களும் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்னு நம்பி தான் இது செஞ்சோம். அதனால் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படமாக எனக்கு மாறிடுச்சு. கடைசியாக சொல்லணும்னா ஒன்று தான், எல்லாருக்கும் நன்றி. கடைசியாக சொல்லணும் அப்படின்னா ஒன்று தான், மாரி செல்வராஜை மீது நிறைய இன்னும் கர்ணன், பரியன் பெருமாள், மாமன்னன் வந்ததுக்கப்புறம் கூட நிறைய சந்தேகங்கள், நிறைய வந்து குழப்பங்கள் நிறைய பேத்துக்கு இருக்கும். இது ஏன் இவ்வளோ வேகம், ஏன் இவ்வளோ எமோஷ்னல், ஏன் இவ்வளோ பேசுகிறது, என்னடா நீங்கள் மைக் அடிச்சு என்னென்னா பேசுவீங்களா, ஒரு படம் எடுத்தால் நீங்கள் பெரிய ஆட்களா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை மட்டும் தான் எடுப்பீங்களா, இதை மட்டும் தான் கேட்பீங்களா அப்படின்னு நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்கும். வாழை வந்து அதை பார்க்கும்போது, வாழை படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் என்னை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் வாழை. மாரி செல்வராஜன் படைப்புகளையும் இல்லை மாரி செல்வராஜோட கேள்விகளையும் இல்லை மாரி செல்வராஜோட எமோஷனலையும் குறைந்தபட்சம் புரிந்து கொள்வதற்கான ஒரு ஸ்பேஸ், என்னை நம்புகிறவர்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக நம்புறதுக்கும், என்னை சந்தேகிப்பவர்கள் குறைந்தபட்சம் என் பக்கம் பார்வையை திருப்பதற்குமான ஒரு உரையாடலை தான் இந்த வாழைங்க படம். வாழையின் மூலமாக நான் ரொம்ப நம்புகிறது, நான் யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறேன் அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. வாழை நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் பாடல் ரிலீஸ் ஆகுது, அடுத்தடுத்த பாடல் ரிலீஸ் ஆகும். இந்த படம் வந்து ஆகஸ்ட் 23 சொல்லலாங்க சார், ஆகஸ்ட் 23 தேட்டர் ரிலீஸ் ஆகுது.